வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரீமான்ஸ்டர் எபிசோட் 7 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி மனுஷங்களோட பேஸில் அட்டாக் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஒருத்தனோட கதையை முடிச்சதுக்கப்புறமா இப்போ நிறைய டூப்ளிகேட் பண்ணி அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். இது ஸ்பியரோட சக்தினால 100 மீட்டர் ரேடியஸுக்கு எக்கச்சக்கமாக அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ண முடியும். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோட ஆர்மி சேர்ந்தவங்க எல்லாருமே உள்ளே பூந்து அட்டாக் பண்ணி மொத்தமாக 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த பேட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் ஸ்லைமோட பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாருமே அப்சர்வ் பண்ணுறது மூலிமா அவங்களோட பவரை எடுத்துக்கிட்டான். அடுத்து எல்ஃபை பார்க்கறதுக்காக அவரோட இடத்துக்கு போது உடனடியாக இந்த பேட்டில் கம்ப்ளீட் பண்ண சொல்லி அவர் கேட்குறாரு. இதுக்கு மேலேயும் தேவையில்லாமல் சண்டை போட்டால் நம்ம பக்கம் தான் சேதாரம் ஏற்படும்னு. ஓகேன்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு திரும்பி வரப்போது கூட இருக்கிற மனுஷ பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா. இந்த போரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கரெக்டான வரி இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த மருந்தை தேடி தான் நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த மருந்தை மட்டும் நீ கொடுத்தனா நம்மளுக்கு இந்த போரே நடக்க வேண்டியது இல்லைன்னு. பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த உலகத்தில் மொத்தமாக 5 ரிலிஜன் இருக்குது. அதுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மொத்தமாக 2 பிளெஸிங்ஸ் 2 கடவுள்கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. பிளெஸிங் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோ இந்த மருந்தை கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுமோன்னு அவன் லைட்டாக பயப்படுறான். நெக்ஸ்ட் மனுஷங்களோட ஆர்மியில் மொத்தமாக 2000 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோட ஆர்மியில் மொத்தமாக 650 பேர் இருக்காங்க. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணணுன்னு நம்ம ஹீரோ இப்போ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆல்சோ அவனோட க்ளோனை யூஸ் பண்ணி இன்ஃபில்ட்ரேட் பண்ண போது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை அவன் கேதர் பண்ணியிருக்கான். மனுஷங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஹீரோஸ் வர போகிறாங்க. அந்த டீமோட பேர் த 8 பிரேவ்ஸ். வாரியர்ஸ் கூட கம்பேர் பண்ண போது பிரேவ்ஸ் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸோட பவரையும் அவங்களால பூஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே ஆர்வமாயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட சண்டை போட போன பயபோல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட ஆர்மியை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனோட அண்டெட் எல்லாத்தையுமே சமன் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிய போது வெயில் பட்டா உன்னோட அண்டெட் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இருந்தாலும் இப்போ எதுக்காக நீ அட்டாக் பண்ணுறேன்னு கேட்க, நீங்கள் யாருமே கவலைப்பட வேணாம், அதை தடுக்கிறதுக்கு நான் பக்காவாக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பேட்டில் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த அண்டெட்டோட கதை எல்லாமே முடிய போதுன்னு அந்த சோல்ஜர்ஸ் நினச்சிட்டு இருக்கா. அதே நேரத்தில் பார்த்தா ஒரு ஸ்லைம் டோட்டலாக இந்த அண்டெட்டை கவர் பண்ணுது. நம்ம ஹீரோ அவன் ஸ்லைமோட பவரை யூஸ் பண்ணி இவங்க மேலே ஒரு ஷீல்டை உருவாக்கி வச்சிருக்கான். ஸோ வெயிலேருந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற அதே நேரத்தில் இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் இப்போ களத்தில் இறங்கிட்டான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ரத்தத்தையும் தண்ணியும் அப்சர்வ் பண்ணுறான். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கறது மூலயமா ஒரு பெரிய அட்டாக்கை உருவாக்கி அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸோட கதையை முடிக்க போது கரெக்டாக ஒரு பிரேவ் அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போடணுன்னு ரொம்பவே ஆர்வமாயிட்டான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் பிரேவ் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான். இவனோட பேர் ஃபிலிப்போ. பிரேவ் வரப்போகிற விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால அவங்க கூட இருக்கிற மனுஷங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது மூலயமா இவங்களோட பவர் என்ன, பேர் என்ன, அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் அவன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டான். இவனுக்கு பக்குன்னு ஒரு செல்ல பேர் இருக்குது. நம்ம ஹீரோ பக்குன்னு சொன்னது இந்த பயபுல ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். கோவமான பக் அவனோட பவர் ஆக்டிவேட் பண்ணது. அவனோட கண்ணுக்குள்ளே எக்கச்சக்கமான கண் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு தேனி மாதிரி. என்சான் பண்ணுற கடவுள்கிட்டேருந்து இவனுக்கு ஒரு பிளெஸிங் கிடச்சிருக்கனால தான் இவன் மற்றவங்க கூட கம்பேர் பண்ண போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறான். என்ன தான் இவனோட சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான பவர் இருக்க விஷயத்த நம்ம ஹீரோவால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அவன் ஒரு பாட்டிலில் வச்சுருக்க பேரசைட் எல்லாத்தையுமே அங்கே இறந்து போயிருக்க மனுஷங்க மேலே தூக்கி போகிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஜாம்பி மாதிரி அவன் சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறாங்க. நம்ம ஹீரோவால் இதே மாதிரி அண்டெட்டை பயன்படுத்த முடியும். பட் வெயில் பட்டா அது எல்லாமே போயிடும். ஆனால் இவன் பேரசைட்டை யூஸ் பண்ணி இவங்கள கண்ட்ரோல் பண்ணுறான். ஹீரோஸ்க்கும் பிரேவ்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்குது. ஹீரோஸ் தன்னால் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. பட் அவங்களால ஒரு 10 பேரோட பவரை தான் அதிகமாக்க முடியும். பட் பிரேவ்ஸ் வந்து ஹீரோஸ் கூட கம்பேர் பண்ண போது கொஞ்சம் வீக்கானவங்க. பட் அதே நேரத்தில் அவங்களால 100 பேருக்கு பவர் கொடுக்க முடியும். இவன் கண்ட்ரோல் பண்ணுற எல்லாரோட உருவமும் இப்போ டோட்டலாக பூச்சி மாறிடுச்சு. எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டாக அந்த பூச்சி எல்லாத்தையுமே நசுக்கி கடாசுறான். பரவாயில்லப்பா தம்பி, என்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கை நீ ரொம்பவே நல்லா சமாளிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இவங்க எல்லாரோட அட்டாக்கே நானே டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே இவன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறான். கோஆர்டினேஷன் எல்லாமே ஆப்போசிட் டீம் கிட்டேருந்து பக்காவாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அடிப்படுது. இருந்தாலும் அவங்களோட கதை எல்லாத்தையுமே காலி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அவனோட அல்டிமேட் வெப்பனை பயன்படுத்துகிறான். தரக்குள்ளேருந்து ஒரு பெரிய பூரா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிடுச்சு. இந்த மான்ஸ்டர் தான் இவங்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பெட்டு. சொல்லப்போனால் இது ரொம்பவே ஃபேமஸானது. மற்ற கண்ட்ரியை அட்டாக் பண்ண போது எல்லாத்தையுமே இதை தான் இவன் கூட்டிகிட்டு போவான். நம்ம ஹீரோவால் அதோட பொடியிலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியல. அதே நேரத்தில் அதோட விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோட உடம்பு ஃபுல்லாமே இப்போ பரவி போயிடுச்சு. செஞ்ச உதவிக்காக அவனோட பெட்டை பாராட்டி அவன் அனுப்புனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஏஞ்சி அவனை அட்டாக் பண்ண பார்க்குறான். இருந்தாலும் அவனுக்கு எக்கச்சக்கமான கண் இருக்கனால அந்த அட்டாக்லேருந்து அவன் தப்பிச்சிட்டான். அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷத்தை வந்து எப்படிப்பா நீ தப்பிச்ச? ஒருவேளை நீ ஏதாவது பாடி டபுளை பயன்படுத்தினான்னு கேட்க, கண்டிப்பாக என்னோட பிளானை பற்றிலாம் நான் அவகிட்ட சொல்லவே மாட்டேன்னு ஹீரோ தெளிவாக இருக்கான்.
பரவாயில்ல சொல்லாமல் இருக்கிறியா, கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறேன். என்னோட பெட்டு வேற இப்போ ரொம்பவே தூரமாக போயிட்டான். நான் திருப்பி கூட்ட அவன் கண்டிப்பாக வரமாட்டான். ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் என்னோட சீக்ரெட் வெப்பனான ஒன்றை நான் பயன்படுத்த போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பக் அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அவன் சீக்ரெட் வெப்பன்னு கையில் வச்சிருக்க பாக்ஸை நம்ம ஹீரோ இப்போ அழிச்சிட்டான். இந்த கேப்பில் கோடால் எடுத்து அவனோட உடம்புல கொத்தலான்னு பார்க்க போது டக்குன்னு அவனோட உடம்புக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான பக்கு வந்து அந்த அட்டாக்கை தடுத்துடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கை நீ பயன்படுத்த விடாம விட்டுட்டு அதுக்குள்ளே என்னோட செகண்ட் அட்டாக் வர நான் இப்போ பயன்படுத்த வேண்டியதாக போயிடுச்சு. என்னமோ உன்னோட கதையை முடிக்கணும்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அவனோட பவரை இவனுக்குள்ளே எடுத்துக்கிறான். அவனோட உருவம் இப்போ பல பூச்சி மாதிரி டோட்டலாக மாறிடுச்சு. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குறான். இருந்தாலும் பெருசாக ஒன்று நம்ம ஹீரோக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த முடியல. அவனோட அட்டாக்கை பயன்படுத்தி ஹீரோ அசால்ட்டாக அவனை சமாளிக்கிறான். அவனோட மூஞ்சில் ஒரு பஞ்சு கொடுத்து பறக்க வச்சதுக்கு அப்புறமா இப்போ தண்டரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். சொல்லப்போனால் நம்ம ஹீரோட பவரை பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். எபிக் அவேக்கனிங் நடக்காமே நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அது என்னப்பா எபிக் அவேக்கனிங் நம்ம ஹீரோ கேட்க பக் அந்த விஷயத்த சொல்ல மறுக்கிறான். ஃபர்ஸ்ட்டு நான் பேசும்போது நீ என்னை சரியாக மதிக்காமல் விட்டல. ஸோ இப்போ நீ கேட்குற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன்னு. அப்படின்னா உங்கள் தலையில் 2 தட்டி அந்த இன்ஃபர்மேஷனை நானே வாங்குறேன். நீ இப்போ ஒரு பவரை பயன்படுத்துகிறல, அதே மாதிரி நானும் பவரை பயன்படுத்தலாமான்னு கேட்க கண்டிப்பாக ஒன்றால் அந்த மாதிரி பவரெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க போது நம்ம ஹீரோ எக்ஸோ ஸ்கெலிட்டன் பவரை பயன்படுத்துகிறான். வண்டு மாதிரி ஆறு மாதிரி அவனை சுற்றி உருவாக்குனதுக்கு அப்புறமா பறக்கவும் முடியுது. இப்போ பக்கு கூட சண்டை போட்டு அவனோட முகத்திலே ஒரு பஞ்சை கொடுக்குறான். அடி வாங்கின பக்கை நம்ம ஹீரோ அடுத்து 50 அடிக்கு பறக்க விட்டுட்டான். பயபுலையால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஷீல்டுக்குள்ளேருந்து வெளில வந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடலான்னு முடிவு எடுத்துட்டான். நான் ரொம்பவே வேகமாக ஓடி போயிடுவேன், கண்டிப்பாக உன்னால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பைபிளை காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்க போது நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இவன் வெளில வந்து ஷீல்டு மாதிரி இருக்க உடம்பு பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குது. அதை சமாளிக்கிற அந்த கேப்பில் பைபிளை அந்த இடத்த விட்டு ஓடி எஸ்கேப் ஆகிட்டான். இந்த கேப்பில் நம்ம ஹீரோட டீமை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிற மற்ற வாரியர்ஸ் கூட சண்டை போட்டு நடந்த இந்த பேட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த மனுஷங்களோட மெயின் ஃபோர்ஸ் செல்ஃபை அட்டாக் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே வர தயாராக இருக்காங்க. டக்கு நம்ம ஹீரோ அவனோட ஒரு க்ளோன் கிட்ட மருந்து கொடுத்து இந்த எம்பரர்கிட்ட சேர்ற மாதிரி அனுப்பிட்டான். எம்பரரோட சேர் பின்னாடி ரகசியமாக இருந்துக்கிட்டு இந்த மருந்தை கொடுத்துட்டு தேவையில்லாமல் இதுக்கு மேலே யாரும் சண்டை போட்டு 2 பக்கமும் உயிர் சேதாரம் நடக்க வேணான்னு சொன்னது அவனும் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நம்ம தேடி வந்த மருந்து கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஆர்மியை கூட்டிகிட்டு திருப்பி போயிட்டான். நினச்சிருந்தா நம்ம ஹீரோ அவனோட கதையை அந்த இடத்துல முடிச்சிருக்கலாம். பட் அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டா ஒட்டுமொத்த ஆர்மியுமே இந்த இடத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த இடத்தையும் அவங்க தரமட்டமாக அழிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ திரும்பி வரப்போது சில மனித சோல்ஜரை பார்க்குறான். பட் அவங்க யாருமே அட்டாக் பண்ணாமல் விடுறான். தேவையில்லாமல் இதுக்கு மேலே நம்மளுக்குள்ளே சண்டை போட வேணாம், வார் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் இந்த இடத்த விட்டு போகலான்னு. அடுத்து நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான கடமையை செய்கிறான். நடந்த பேட்டில் 30 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இறுதி மரியாதை செலுத்துகிறான். இந்த உலகத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக மரியாதை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு ப்ரேயர் கொடுத்து அனுப்பணும். இல்லைனா அவங்க ஜாம்பியாக மாறிடுவாங்க. இறந்து போனவங்களுக்காக எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கூட கண்ணீர் இல்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு அவன் இருக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.